பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் மக்கேதோனியர்கள் என்கிற தலைப்பிலே அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட மக்கேதோனியர்கள் எப்படி பயணித்தார்கள், ஊழியத்தில் எப்படி அவருக்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் மற்ற திருச்சபைகளுக்கு நிருபங்களை எழுதும் பொழுது அந்த நிருபங்களிலே இந்த மக்கேதோனியரை பற்றி மிக அழகாக உயர்வாக அவர் எழுதுகிறார். அது என்ன என்பதைத்தான் நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால நேற்றைய தினத்திலே மக்கேதோனியா என்று சொன்னால் அதில் என்னென்ன ஊர் உள்ள வரும்னு சொன்னேன். பிலிப்பி பட்டணம் உள்ள வரும், தெசலோனிக்கே பட்டணம் வரும், பெராயா பட்டணம் வரும், இன்னும் 2 பட்டணங்கள் உண்டு என்பதை சொன்னேன். இன்னும் கொஞ்சம் உள்ள போய் நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தின் பின் பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரயாணங்கள் என்கிற அந்த மேப்பை நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மக்கேதோனியா தேசமும் அதற்கு பக்கத்திலே நான் சொன்ன அந்த இடங்களும் குறிக்கப்பட்டிருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மக்கேதோனியர்கள் பவுலோடு கூட எப்படி நின்றார்கள், அவர்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? வாசிக்கலாமா? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழிய பாதையில் நடக்கிற ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 29வது வசனம். அப்போஸ்தலர் 19:29. பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழி துணையாய் வந்த மக்கேதோனியராகிய காயுவையும், நல்லா கவனிங்க, பவுலுக்கு வழி துணையாக வந்த மக்கேதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்குள் பாய்ந்தோடினார்கள். நல்லா கவனிங்க, எபேசுவிலே ஒரு பெரிய கலகம் உண்டாகிறது, ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் அவங்க எல்லாரும், அதாவது குறிப்பாக தேமேத்திரியு என்கிற ஒரு தட்டான் தன்னுடைய பிழைப்பு அற்று போகிறது என்று சொல்லி பவுலுக்கு விரோதமாக ஒரு கலகத்தை தூண்டி விடுகிறான். அப்பொழுது கலகம் உண்டாகிற பொழுது பவுலை பிடிக்க முடியல. பவுலோடு கூட வந்தவர்கள், அது எழுதப்பட்டிருக்கு பாருங்க எப்படி, பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கேதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்குள் பாய்ந்தோடினார்கள். அப்போ பவுலுக்கு வழித்துணையாக வந்தது யார்? மக்கேதோனியராகிய காயுவும் அரிஸ்தர்க்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த மக்கேதோனியர்கள் பவுலோடு கூட ஊழியத்தில் அவனுடைய வழிக்கு துணையாக வந்தார்கள். வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, வழிக்கு துணையாக சும்மா மாத்திரம் வரல. பவுலுடைய ஊழிய பாதையிலே சில அடிகளும் காவல்களும் கட்டுகளும் உபத்திரவங்களும் வந்த பொழுது இந்த மக்கேதோனியர்கள் பவுலோடு கூட நின்றார்கள். நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு சில இடங்கள்ல கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாடு வந்தால், உபத்திரவம் வந்தால் ஓடி போய் விடுவார்கள். சில பேர் உபத்திரவத்தில் கிறிஸ்துவை மறுதளித்து விடுகிறார்கள். ஐயோ ஏன் இந்த பாடு என்று விட்டு விடுகிறார்கள். ஊழிய பாதையிலும் உபத்திரவங்களோ போராட்டங்களோ எதிர்ப்புகளோ வந்தால் அடங்கி போய் விடுகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இருந்த என்ன சொல்றது, மக்கேதோனியராகிய காயு அரிஸ்தர்க்கு, பாருங்க ரொம்ப அழகா இருக்கு. ஏன் மக்கேதோனியராகிய காயும் அரிஸ்தர்க்கும் அடி சாதாரணமா இல்ல. கலகத்துக்குள்ள மாட்டினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த பாடுகளுக்கு உட்பட்டாலும், இப்ப நான் அடுத்த வசனம் படிக்கிறேன் பாருங்க. இப்ப தள்ளி படிக்கிறேன். இப்ப தள்ளி படிச்சேன் அப்படின்னா 20வது அதிகாரத்தை படிக்கிறேன். இந்த பிரச்சனை நடந்திருக்கு. பவுலுக்கு துணையா போனவங்க பிரச்சனை நடந்த மறுபடியும் என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். 20:4 பெரையா ஊரானாகிய சோபத்தரும். ஏன்னா பெரையாவும் எங்க வருது? மக்கேதோனியாவில் தான் வருது. சரியா? பெராயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செங்குந்தும்.
நம்ம ஏற்கனவே அங்கே பரிச்சம் இல்லையா அரிஸ்தருக்கு. இந்த அரிஸ்தருக்கு தெசலோனிக்கையில் உள்ளவர். தெசலோனிக்கை எங்கே வருது? மக்கெதோனியா தேசத்தில் வருது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க. பெராயா ஊரனாகிய சோபத்தரும் தெசலோனிக்கையரில் அரிஸ்தர்க்கும் செங்குந்தும் தெர்பையனாகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீகுக்கும் தூரோபீமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாக வந்தார்கள். வழித்துணையாக அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட ஊழியத்தில் துணையாய் வந்தது யாருன்னா மக்கேதோனியர்கள். மக்கேதோனியர்கள் மாத்திரம் வரல, ஆசியாவில் உள்ளவங்களும் வந்திருக்காங்க. தீமோத்தேயு இருக்கிறாரு, தீகுக்கு இருக்கிறாரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த தெசலோனிக் இந்த மக்கேதோனியர்கள் பற்றி கொஞ்சம் பாருங்களா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மக்கேதோனியர்கள் அடி வாங்கினாலும் உத வாங்கினாலும் மறுபடியும் ஊழியத்தில் பவுலுக்கு துணையாக சென்றார்கள். அதில் தான் அந்த செங்குந்து பற்றி செங்குந்து இருக்கிறாரு, அரிஸ்தருக்கு இருக்கிறார். தெசலோனிக்கையரில் அரிஸ்தருக்கும் செங்குந்து அப்படின்னு போட்டிருக்கு. இங்க முன்னால என்ன படித்தோம்? முன்னால யாரை பார்த்தோம்? அங்க காயுவையும் அரிஸ்தருக்குவையும் போட்டிருக்கு. காய்வு, இன்னும் காய்வு இருக்காங்க. காயுங்கிற பேர்ல சிலர் உண்டு. இங்க இருக்கிற காயு மக்கேதோனியா தேசத்து காய்வு. அகாய நாட்டில் ஒரு காய் இருக்கிறார். நம்ம அதெல்லாம் பின்னால பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு காய்வு பற்றி எழுதுவார். சரிங்களா? அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மக்கேதோனியா தேசத்தார்கள், மக்கேதோனியர்களை பற்றி நாம் கொஞ்சம் அறிய வேண்டும் என்று சொன்னால், இந்த மக்கேதோனியர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தில் பவுலுக்கு வழித்துணையாக பவுலோடு கூட பிரயாணம் பண்ணினவர்கள். இன்னும் கூட இன்னொரு வசனம் சொல்லட்டுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் யாத்திரை செய்வார் பார்த்தீங்களா? அந்த கப்பல் யாத்திரையிலையும் கூட இருந்தது யாருன்னு பாருங்களா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27:2. அப்போஸ்தலர் 27:2. அதிரமித்தியம் ஊர் கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரை பிடித்து ஓட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். மக்கேதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தருக்கு எங்களுடனே கூட இருந்தான். அரிஸ்தருக்கு நம்ம ஏற்கனவே அரிஸ்தருக்க பார்த்தோம். கலகம் வந்த பொழுது அரங்கசாலைக்குள் இவனை தான் பிடிச்சிட்டு போனாங்க, அரிஸ்தருக்கு. மறுபடியும் புறப்பட்டு போகும்போது கூட வந்தது அரிஸ்தருக்கு. இப்போவோ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கப்பல் யாத்திரையில் கூட போனது அரிஸ்தருக்கு. இவர்கள் யார்? இவன் தெசலோனிக்கேயன். தெசலோனிக்கே எங்க இருக்கு? மக்கேதோனியா தேசத்தில் இருக்கு. அப்ப மக்கேதோனியர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தில் வழித்துணையாக கூட நின்றார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பாடு வரும்போது, உபத்திரவம் வரும்போது இவர்களும் கூடவே இருந்தார்கள். உபத்திரவத்தை கண்டு, பாடுகளை கண்டு ஒருபோதும் இவர்கள் பின்வாங்கி போகவில்லை. அருமையான கர்த்தருடைய ஊழியர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஏதாயிலும் பிரச்சனை வறுமையானால் ஒருபோதும் பின்வாங்கி போய்விடாதிருங்கள். இவங்க ஒருபோதும் பின்வாங்கல. பிரச்சனையை கண்டு பின்வாங்கல, போராட்டத்தை கண்டு பின்வாங்கல, அடிகளை கண்டு பின்வாங்கல. நமக்கு தெரியுமல்லவா, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அருமையான தெய்வ பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க. கழகத்துக்குள்ள மாட்டிக்கிட்டவங்க இப்போ கப்பல் யாத்திரையிலையும் இவர் மாட்டிக்கிட்டாரு. அரிஸ்தருக்கு கப்பல் யாத்திரையிலையும் மாட்டிக்கிட்டு தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையாக அற்று போனது இவருக்கும் தான். ஆனாலும் பவுலோடு கூட ஊழியத்தில் உறுதுணையாக நின்றவர்கள் மக்கேதோனியர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.